வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. திறக்க முடியல. நம்ம வந்து திறக்கக்கு ட்ரை பண்ணுவோம், ஆனா என்ன நம்ம எவ்வளவு திறக்க ட்ரை பண்ணாலும் திறக்க முடியல அப்படின்னு சொல்லுமா. அது எப்படி சொல்றது பாருங்க. திறக்க முடியல, அந்த முடியல அதுக்கு குடிண்ட். ஒண்ணு வந்து செய்ய ட்ரை பண்ணுவோம், ஆனா அது வந்து முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல குடிண்ட். ஓகே, குடிண்ட். அடுத்தது எதுக்கு முடியல? திறக்கிறதுக்கு ஓபன். அப்போ திறக்க முடியல அப்படின்னா குடிண்ட் ஓபன். அடுத்து பாருங்க, அது கீழே வைக்க முடியல. நம்ம வந்து தலையில வந்து ஏதாவது ஒரு இருக்குன்னா, ஒரு பாரம் இருக்குன்னா அத வந்து கீழே வைக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். அத கீழே வைக்க முடியல. அப்ப அந்த முடியல அதுக்கு குடிண்ட். அடுத்து என்ன முடியல? வைக்கக்கு. அப்ப அடுத்து குடிண்டுக்கு அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் வந்து கீழே வைக்கக்கு முடியல, அந்த வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல புட். அடுத்து என்ன? அதை கீழே. அப்ப அதை கீழேனா அதை, அதுக்கு இட்டு. அடுத்து கீழே டவுன். ஓகே, அப்போ அது கீழே வைக்க முடியல அப்படின்னா குடிண்ட் புட் இட் டவுன். குடிண்ட் புட் இட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் பேச முடியல. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு பேசுறதுக்கே முடியல அப்படின்னு. அப்போ பேச முடியல அப்படின்னா முடியல குடிண்ட். அடுத்து பேச டாக். ஓகே, குடிண்ட் டாக். பேச முடியல. நெக்ஸ்ட் பார்க்க முடியல. என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுமா. அப்ப பார்க்க முடியல. இதெல்லாம் என்னன்னா சப்ஜெக்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணல, சப்ஜெக்ட் இல்லாம நம்ம எழுதுறது. ஓகே, அப்ப அதனாலதான் நம்ம சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் எழுதாம அங்க குடிண்ட் போட்டிருக்கோம். இப்போ சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து குடிண்ட், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் வரும். ஓகே, இப்போ அந்த சப்ஜெக்ட் இதுல இல்ல, அதனாலதான் ஃபர்ஸ்ட் குடிண்ட், அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும், அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். ஓகே, அந்த ஆர்டர்ல தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். அப்போ பார்க்க முடியல. நம்ம சொல்லுவோம்ல, பார்க்க ட்ரை பண்ணி ஆனா எனக்கு ஒழுங்கா தெரியல, பார்க்க முடியல அப்படின்னு. அந்த முடியல குடிண்ட். அடுத்து பார்க்க சி. பார்க்க முடியலன்னா குடிண்ட் சி. அடுத்து வர முடியல. நான் வர ட்ரை பண்றேன், ஆனா என்னால வர முடியல அப்படின்னு சொல்லுமா. அப்ப வர முடியலன்னா குடிண்ட். வரதுக்கு இங்கிலீஷ்ல கம். அடுத்து இன்னொன்னு பார்க்கணும். இந்த குடிண்ட், கேன், காண்ட் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாடல் வெர்ப்ஸ். இது எல்லாமே மாடல் வெர்ப்ஸ். அதுவும் நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம். இந்த மாடல் வெர்ப்ஸ் வந்தாச்சுன்னா அதுக்கு அடுத்து வர வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அடுத்து போக முடியல. அதுனா குடிண்ட். போறதுக்கு ட்ரை பண்ணியும் போக முடியலன்னா குடிண்ட் யூஸ் பண்ணலாம். குடிண்ட் கோ. ஓகே, அடுத்து பாருங்க, எனக்கு இன்னும் தாகமாக இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இன்னும் தாகமா இருக்கு அப்படின்னு. தாகம் அடங்கல, இன்னும் தாகம் அடங்கல அப்படின்னு சொல்றது. ஓகே, இது எப்படி எழுதுறது பாருங்க. இன்னும் அந்த செயல் நடக்கு. அடுத்து பாருங்க, இன்னொன்னு என்னன்னா தாகமாக இருக்கிறது. இல்ல வந்து வெர்பு வரல, தன்னுடைய நிலை, தான் வந்து தாகமா இருக்கிறனா, கோபமா இருக்கிறனா, இல்ல சந்தோஷமா இருக்கிறனா, கவலையா இருக்கிறனா, இது எல்லாமே தன்னுடைய நிலையை சொல்றது. அப்போ இங்க வந்து மெயின் வெர்பு வராது, பி வெர்பு யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அப்போ பாருங்க, எனக்கு சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? பி வெர்பு யூஸ் பண்ணும்போது அந்த வெர்பு இருக்கக்கூடிய இடத்துல பி வெர்பு ஐ வந்தாச்சு, ஆம் போடணும். தாகமாக இருக்கிறது பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம், அதனாலதான் ஆம். இது தாகமாக இருந்தது அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணணும். இது பிரசன்ட், சோ ஐ வந்தாச்சு, ஆம், ஐ ஆம். அடுத்து இன்னும் தாகமாக இருக்கு, அதுக்கு அடுத்து ஸ்டில் போடணும். ஸ்டில். அடுத்து என்னது? தாகத்துக்கு டேஸ்டி. ஓகே, அப்போ எனக்கு இன்னும் தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஆம் ஸ்டில் டேஸ்டி. ஐ ஆம் ஸ்டில் டேஸ்டி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் வரலைன்னா என்ன? நம்ம சொல்லுவோம்ல, நான் வரலைன்னா என்ன? நீ போக மாட்டியா? நான் வரலைன்னா என்ன அப்படின்னு கேட்போமா? அதுதான்
நான் வரலைன்னா என்ன? அப்ப இது வந்து என்ன சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். நான் வரலைன்னா என்ன, நீ போக மாட்டியா, அப்படி அந்த பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றது. ஓகே, அப்ப பிரசன்ட்ல இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம், வரலைனால். ஓகே, வரலைன்னா அப்ப நெகட்டிவ்ல நம்ம சொல்றோம். அப்ப இத பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன WH கொஸ்டின் வந்திருக்கா, அத வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும் வாட். அடுத்து நான் வரலைனால் ஆல், அதுக்கு இஃப் போடுவோம். ஓகே, இந்த இஃப் வந்து வரலைனால் இப்ப எந்த நிகழ்வு கூட வருதோ அந்த நிகழ்வை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இஃப் போட்டுறணும். இஃப். அடுத்து நான் வரலைனா நெகட்டிவ்ல சொல்றோம், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம வந்து பிரசன்ட்ல தான் சொல்றோம். நான் வரலைனா என்ன அப்படின்னு. அப்போ நெகட்டிவ்ல சொல்லும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன வரணும், வரலைனா நெகட்டிவ், அதுக்கு டோன்ட் இல்லனா டஸ்ன்ட் சேர்ப்போம். இங்க வந்து ஐ வந்திருக்கு, சோ டோன்ட் தான் வரும். டோன்ட். அடுத்து வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, கம். அத அப்படியே எழுதணும். ஓகே, அப்போ நான் வரலைனா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஃப் ஐ டோன்ட் கம், வாட் இஃப் ஐ டோன்ட் கம், நான் வரலைனா என்ன. அடுத்து நெக்ஸ்ட் என்ன, வெளியே குளிரா இருக்கு. நம்ம சொல்றோம்ல வெளியே வந்து போகவே முடியல, நல்லா குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, அதான் வெளியே குளிரா இருக்கு. அது எப்படி சொல்றது பாருங்க, வெளியே குளிராக இருக்கிறது, அந்த அதோட நிலை அது வந்து குளிரா இருக்கா இல்ல ஹீட்டா இருக்கா சூடா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ இது வந்து குளிரா இருக்கா இல்ல வந்து சூடா இருக்கான்னு சொல்ற இடத்துல நம்ம சப்ஜெக்டா இட் எடுப்போம். ஓகே, இட். அடுத்து என்ன வரணும்னா அது குளிராக இருக்கிறது, அதோட நிலையை சொல்றோம், அது எப்படி இருக்கு வெளியே எப்படி இருக்குன்னு. அப்போ பி வெர்ப் தான் வரும். இருக்கிறது பிரசன்ட் ஃபார்ம், சோ அங்க வந்து பி வெர்ப் இஸ் தான் வரும். இட் வந்தாலே பிரசன்ட்ல இஸ் தான் வரும். ஓகே, இட் இஸ். அடுத்து என்ன வரணும், குளிராக இருக்கிறது, குளிருக்கு இங்கிலீஷ்ல கோல்ட். அடுத்து வெளியே அவுட் சைட். அப்போ வெளியே குளிரா இருக்கு அப்படின்னா இட் இஸ் கோல்ட் அவுட் சைட், இட் இஸ் கோல்ட் அவுட் சைட். இதுல இருந்து இது வரை நம்ம சொல்லுவோம்ல, இதுல இருந்து இது வரைக்கும் போ அப்படின்னு. அப்ப இதுல இருந்து இது வரை அப்படின்னு சொல்றதுக்கு இருந்து, அதுக்கு from. இதில் இருந்து, அந்த இருந்து from, இதில் அப்படின்னா this. ஓகே, from this, இதுல இருந்து. அடுத்து இது வரை அப்படின்னா to this. ஓகே, இதிலிருந்து இது வரை அப்படின்னா from this to this. அடுத்து பாருங்க, இதிலிருந்து அது வரை, இது எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, அதை என் ரூம்ல வை. நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து என் ரூம்ல வைப்பியா அப்படின்னு கேட்போம். அதை என் ரூம்ல வை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது பாருங்க, இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, அதை அப்படிங்கறது ஆப்ஜெக்ட். என் ரூமில் வை, அப்போ சப்ஜெக்ட் வராத இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப் எழுதணும். வைக்கிறது தான் வெர்ப், வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல புட். அடுத்து எதை வைக்கணும், அதை, அதைனா இட். ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் இட். அடுத்து என்ன வரணும், எதை என் ரூம்ல வைக்கணும், அப்போ அத வந்து என் ரூமில் வைக்கணும். அப்போ ரூம் சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்கு உள்ள நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ரூம்ங்கிறது என்னது சுற்றி கவர் ஆன ஒரு பகுதி, அதுக்கு உள்ள நம்ம ஒண்ணு வைக்கிறோம்னா இன் யூஸ் பண்ணணும். இன் மை ரூம். ஓகே, அப்ப அதை என் ரூம்ல வை அப்படின்னு சொன்னதுக்கு put it in my room, put it in my room. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவோமா, அதான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்போ இது எப்படி எழுதுறது, வெயிட் பண்றதுக்கு வெயிட், இங்க ஒரு நிமிடம் அப்படின்னா a minute. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, வெயிட் a minute. நெக்ஸ்ட், இங்க ஓடாத அங்க போ அப்படின்னு சொல்லுவோமா, இங்க ஓடாத அடிபட்டோம், அங்க போ அங்க போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்ப இதை எப்படி சொல்றது பாருங்க, இங்க ஓடாதே, இதை எப்படி சொல்றது, ஓடாத, ஓடாதேனா டோன்ட் ரன், ஓடுறதுக்கு ரன். அது இது நெகட்டிவ், ஓடாதேனா டோன்ட் ரன். ஓகே, இங்க வந்து சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம வந்து சப்ஜெக்ட் இல்லாம நம்ம சொல்றோம், இங்க ஓடாத அங்க போய் விளையாடு அங்க போ அப்படின்னு சொல்றது. அப்போ டோன்ட் ரன் ஓடாத, எங்க இங்க, இங்கேனா ஹியர். ஓகே,
don't run here. இங்க ஓடாத. அங்க போ அப்படின்னா அங்க போனா போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அங்கேனா there. ஓகே, அப்போ இங்க ஓடாத அங்க போ அப்படின்னு சொல்றதுக்கு don't run here, go there. நெக்ஸ்ட், எனக்கு பாதி கோடு. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு வந்து அல்ல பாதி கோடு அப்படின்னு கேட்போமா? அப்ப எப்படி சொல்றது? எனக்கு பாதி கோடு. இது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ வந்து வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுறோம். கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? give. யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு. give me. ஓகே, என்ன மென்ஷன் பண்ணும்போது me. give me. எனக்கு கொடு. எது கொடுக்கும்? பாதி. பாதினா half. அப்போ எனக்கு பாதி கொடு அப்படின்னா give me half. give me half. அடுத்து பாருங்க, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம சொல்லுவோம்ல யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க, யாரோ உங்களை பார்க்க வந்து இருக்காங்க. ஆல்ரெடி வந்தாச்சு. வந்தது நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்து இருக்காங்க. இது வந்தாங்க அப்படின்னா அது பாஸ்ட். அந்த வந்தாங்க பாஸ்டோட முடிச்சு. ஓகே, ஆனா வந்து இருக்காங்க, போய் இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சாப்பிட்டு வெர்புக்கு கூட அந்த இருக்காங்க, இருக்கிறார், இருந்தார்கள். அப்படி இருந்தார்கள்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆயிரும். இருக்கிறார்கள், இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஆயிரும். ஓகே, அப்போ வெர்பு கூட நம்ம பிரசன்ட் கனெக்ட் பண்ணி பேசுறோம். வந்து இருக்காங்க, நான் ஆல்ரெடி இத சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது எல்லாமே என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம எழுதணும். அப்ப என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? யாரோ. யாரோனா someone. someone. ஓகே, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். யாரோ, someone. அடுத்து என்ன வரணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து have இல்லனா has எழுதுவோம். அது வந்து சப்ஜெக்ட பொறுத்து. இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா பக்கத்துல has வரும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்துச்சுன்னா have வரும். ஆனா someone அப்படின்னா someone, everyone, everybody, anyone, anybody இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, இது எல்லாமே நம்ம சப்ஜெக்ட வந்து சிங்குலரா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அப்ப இந்த வேர்ட் எல்லாம் வரும்போது அதுக்கு அடுத்து என்ன வரணும்னா has தான் வரும். ஓகே, எல்லாத்துக்கும் has வரும் இல்ல, இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால has வரும். ஓகே, has. அடுத்து என்ன வரணும்? verb வரணும். அந்த verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கணும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு. அப்ப பார்க்க வந்திருக்காங்க. வாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. அடுத்து comeோட past என்னது? V2 ஃபார்ம் came. அடுத்து V3 ஃபார்ம் என்னது? come தான். ஓகே, come, came, திரும்பவும் come தான். V1, V2, V3. ஓகே, come. இது வந்து V3 ஃபார்ம்ல தான் நம்ம எழுதிருக்கோம். அடுத்து என்னது? பார்க்க வந்திருக்காங்க. அப்போ ஒரு வெர்ப் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த வெர்பும் வந்திருக்கு பாருங்க. அப்ப அத வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல தான் எழுதணும். அப்ப இன்ஃபினிட்டினா கூட டு போடணும். டு போட்டுட்டு பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? see. அப்போ வெர்ப் வந்து இது V1 பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ to see அப்படின்னா பார்க்க. யார் பார்க்க? உங்களை. உங்களைனா you. ஓகே, உங்களை, உன்னை அப்படின்னு சொல்லும்போது you போடணும். அப்போ யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு someone has come to see you. someone has come to see you. ஓகே, நெக்ஸ்ட், பழம் இனிக்குதா? நமக்கு கேட்போம்ல, பழம் வந்து இனிப்பு இருக்கா இல்ல இனிக்குதா? இப்போ சக்கப்பழம் இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த பழம் வந்து இனிக்குதா இல்ல இனிப்பு இல்லையா அப்படின்னு கேட்போமா? அதுதான். அப்போ பழம் இனிக்குதா இல்ல பழம் இனிப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறது. அப்படி கேட்கும்போது எப்படி கேக்குறது பாருங்க, உன்னோட நிலையை கேக்குறோம். அது இனிக்குதா இல்ல கசக்குதா புளிக்குதா அப்படின்னு கேக்குறது. அப்போ அதோட நிலையை கேக்குற இடத்துல நம்ம be verb யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்கணும். மற்றபடி நம்ம சாதாரணமா பேசும்போது மெயின் வெர்புக்கு பதில் be verb தான் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் கேக்குற இடத்துல அப்போ be verb யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். அப்போ இல்ல வந்து பழம் இனிக்குதா ஒன்னே ஒன்னதான் நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். அதுவும் பிரசன்ட்ல கேக்குறோம். அப்ப என்ன வரணும்? is தான் யூஸ் பண்ணணும். பிரசன்ட்னா am, is, are இந்த மூணும் தான் யூஸ் பண்ணணும். அதுல
ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணோம். இஸ் த பழம் இனிக்குதா? அப்ப இஸ் த ஃப்ரூட். அடுத்து என்ன? இனிப்பு இருக்கா? இனிக்குதுக்கு ஸ்வீட். ஓகே, அப்போ பழம் இனிப்பு இருக்கா இல்ல பழம் இனிக்குதான்னு கேக்குறதுக்கு இஸ் த ஃப்ரூட் என்னது? ஸ்வீட். இஸ் த ஃப்ரூட் ஸ்வீட். நெக்ஸ்ட், எந்த வழி? நம்ம கேட்போம்ல எந்த வழியில போகணும், இல்ல இதுல எந்த வழி அப்படின்னு கேட்போமா? இப்போ 2 வழி இருக்கு, இதுல எந்த வழி அப்படின்னு கேட்போமா? அப்போ எந்த வழி அப்படின்னா எந்த, which way. ஓகே, எந்த வழி, which way. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க ஹோம்வொர்க். அவ பேசலைனா என்ன? இது நம்ம பிரசன்ட்ல கேக்குறோம். அவ பேசலைனா என்ன அப்படின்னு. அப்போ பிரசன்ட் ஃபார்ம் படி நம்ம நெகட்டிவ்ல பேசுறோம். ஓகே, பிரசன்ட்ல நெகட்டிவா பேசலைனா என்னன்னு நம்ம பிரசன்ட்ல கேட்கும் போது எப்படி கேக்குறது, இது எப்படி கேக்குறதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, வேலை செய்ய முடியல. நம்ம எவ்வளவுதான் செய்ய ட்ரை பண்ணாலும் நம்ம சொல்லுவோம்ல என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு. அப்போ வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.